பிளாஸ்ட் பிளாஸ்ட். நீங்களே அப்படியே பேசுங்க, உங்களோட அப்படியே எடுங்க. எங்களை நான் நிறைய இடத்துல போட்டு இல்ல நீங்க எடுங்க. இல்ல நீங்க ஒரு நிமிஷம். எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிவிகே, என்டிகே, யாராச்சும் நல்லா? 1996ல ஜிகே மூப்பனா இறந்து போனாரு. அப்ப ரஜினிகாந்த் வருவார்னு எதிர்பார்த்தோம். அண்ணாமலை ரிலீஸ் ஆச்சு 93ல. ரஜினிகாந்த் வரல. இப்போ 51 வயசுல வந்து விஜய் வந்திருக்காரு. இப்போ அவருக்கு வந்து நம்ம ஓட்டு போடலான்னு நம்மளுடைய கருத்து. டிவிகே தான் சார். ஆமா, எதனாலும் மக்களுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் தேவை சார். கண்டிப்பா ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் நம்மளும். இதுல என்ன இருக்குன்னு டிஎம்கே ஏடிஎம்கே போய் பார்த்தா வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆட்சி மாற்றம் பண்ணுவோம். அவர் நல்லது பண்றாரோ பண்ணலையோ அது அடுத்த பிரச்சனை. ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுப்போம். விஜயகாந்த்க்கு அந்த மாதிரி கொடுக்கலையா, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். சப்போர்ட் என்னோட பொறுத்த வரைக்கும் டிவிகே தான். இது ஒரு சப்போர்ட். இப்ப நான் போன பேட்டி கொடுத்தேன், டிவிகே தான் ஓட்டு போடுன்னு சொன்னதுக்கு எல்லாம் டிஎம்கே காரங்களாம் கேட்கறாங்க, என்ன டிவிகே ஓட்டு போடுவேன், டிவிகே ஓட்டு எல்லாமே கேட்கறாங்க. எதுக்கு இவ்வளவு பயம் உங்களுக்கு இருக்குல்ல? ஏற்கனவே ஒரு ஐஸ் இதுன்னு ஒரு யூடியூப் சேனல் தான், அவங்களும் கொடுத்ததுக்கு அவங்க கேட்கறாங்க இந்த மாதிரி என்ன டிவிக்கு எல்லாமே சொல்றாங்கன்னு எல்லாம் அவ்வளவு பாப்புலர் கேட்கறாங்க. ஏன் அப்படி பயப்படுறீங்க? நீங்க பயம் இருக்கனால உங்களுக்கு இது இருக்கு. தாராளமா டிவிக்கே ஓட்டு தாராளமா போடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் சப்போர்ட் வந்து நிறைய இருக்கு. நானும் ஒரு அஜித் ரசிகர் தான். டிவிக்கே தான் ஆதரவு கொடுக்குறேன். டிஎம்கேல வந்து இது பண்ணால இது கிடையாது. பாருங்க அங்க திட்டாங்க பாருங்க, எய்தாப்ல எல்லாம் டிஎம்கே சப்போர்ட் எல்லாம் இல்ல. அவரு பாய் அவர்லாம் சார். இதுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே போடும் சார். ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டேன். எப்பவுமே ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். இந்த ட்ரிப் கொஞ்சம் வந்து டிஎம்கே டிவிகே விஜய்க்கு போடலான்னு ஒரு ஆதரவு, அவ்வளவுதான் சப்போர்ட். ஏன்னா ஏடிஎம்கேலே வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதனால வந்து அவங்க இதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அம்மா இருந்திருந்தா டிஎம்கேவே காணாம போயிருக்கும் கட்சியே. ஏதோ வந்து இவர் விஜய் வராரு, அவருக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்போம், ஆதரவு கொடுப்போம். ஏன்னா அவர் ரசிகன். நீங்க உங்க சப்போர்ட் 26 எலெக்ஷன்ல டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே இல்ல ஐடியா இல்லைண்ணே. அரசியல்வாதிகளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். நம்ம ஓட்டு லிஸ்ட் இருக்குன்றதுக்காண்டி போய் லோட்டால கொத்திட்டு வந்துடும், அவ்வளவுதான். எவனும் யோகியம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அரசியலை பொறுத்த வரைக்கும் யாரையும் நான் நம்புற மாதிரி ஐடியா இல்லை. யார் வந்தாலும் அவங்க உண்டு, அவங்க வேலை என்னமோ அவங்களுக்கானதை தான் செய்வாங்களே தவிர நமக்கானதை இது வரைக்கும் நான் வந்து ஒரு 3 எலெக்ஷன் பார்த்துட்டேன். 3லையுமே நான் மக்களுக்கு ஃபேவரா எதுவும் நடக்கல. ஸோ அதனால வேஸ்ட் ஆஃப் டைம். உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே டிஎம்கே டிவிகே? நம்ம டிவிகே தான், விஜய்க்கு தான். எதனால? இப்போ ஜெனரேஷன் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு, அதனால நம்மளும் மாறிக்க வேண்டியதான். ஆமா. இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு தான் போட்டேன். இந்த டைம் டிவி இல்லை. உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே டிஎம்கே டிவிகே விஜய் என்டிகே சீமான் யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்? மாற்றம் வேறுனா டிவிகே. எதனால? பாப்போம் தான், இவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு பாக்கலாம் தான். சேஞ்சுக்காக. இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? டிஎம்கே. டைம் டிவிகே. நீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு? 26 எலெக்ஷன் டிஎம்கே டிஎம்கே டிவிகே என்டிகே யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்? என்டிகே. என்டிகே நாம் தமிழர். ஆமா. எதனால? ஏன்னா அவரோட கொள்கையெல்லாம் எல்லாமே இல்லை. அப்பதான் கொள்கையோட போறவர். மற்ற யாரும் கொள்கையை அந்த அளவுக்கு செய்யறது இல்லை. கொள்கைக்கு உண்டான வார்த்தை அவர்கிட்ட இருந்தா வருது. எப்பயுமே என்டிகே தான். செலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே டிஎம்கே டிவிகே என்டிகே? டிவிகே தான். டிவிகே. எதனால? புதுசா ஒரு ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி சேஞ்சது. இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி எல்லாமே இதுக்கு ஏடிஎம்கே. இந்த டைம் டிவிகே. சரி. நீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு? நீங்க யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்? டிஎம்கே டிஎம்கே டிவிகே? இல்ல தெரியல, அது அவங்க சொல்லிட்டாங்க. இல்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க விஜய் அதேதான். சரி. சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே டிஎம்கே டிவிகே என்டிகே யாராச்சும்? டிவிகேக்கு தான். டிவிகே. எதனால? ஏன்னா இப்போ உள்ள ஆளுங்க வந்து ஒழுங்கா இது பண்றது இல்லை, அதனாலதான். சரி ஒரு மாற்றம் வரட்டுமென்ட்டு. இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுறீங்க? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் இது வந்துட்டு இருந்தாங்க, ஏடிஎம்கே வந்துட்டு இருந்தாங்க. டிஎம்கே தான் போட்டேன். அவங்க சொன்ன வாக்குறுதி இது வந்து பண்ணல, அதனால டிவிகே. ஆமா. சரி. ஒரு மாற்றத்துக்காக தான். ஓகே. டிவிகே யார் ஆட்சி பண்ணா நல்லா நினைக்கிறீங்க? எதனால? பிஜேபி இருந்தாலும் நல்லா செய்யட்டுமே. இங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் தான் சொல்லலாம்ல.
நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தான் எந்த ஒரு நல்ல விஷயமும் எதுவுமே இப்போ வரைக்கும் நடந்ததில்லை. என்ன இப்போ எது இருந்தாலும் இப்போ ஸ்காலர்ஷிப் வரதா இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்து ஓசிக்கெல்லாம் சுத்தமாக எதுவுமே கிடையாது. ஓசிங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ ஓசிக்கு இல்லைங்க. இப்போ நான் ஆந்திராவில் படித்தேன். எனக்கெல்லாம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் தான் நான் படித்தேன். இப்போ அதே இப்போ என் பசங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. இப்போ என் பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எதுவுமே கிடையாது. இப்போ நான் முழுக்க ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல். அதே மாதிரி நான் படித்த காலேஜ் வந்து ஸ்காலர்ஷிப்போட தான். நான் ப்ரைவேட் காலேஜ் தான் படித்தேன், ஆனால் ஸ்காலர்ஷிப்போட படித்தேன். இப்போ அதே இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எதுவுமே வந்து இது கிடையாது, ஸ்காலர்ஷிப்பு எதுவும் கிடையாது. அப்படி இருக்கிறச்ச நல்ல ஆட்சி வட்டமே, அது டிவிக்கே வந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் எதா இருந்தாலும் சரி, டிஎம்கே வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை, ஆனால் நல்லா செய்யணும். நீங்க யாரை எதிர்பார்க்குறீங்க? நாங்க சப்போர்ட் அதுதான். யார் இருந்தாலும் பிஜேபி வரதுங்கிறது ஒரு அந்த பிஜேபி வருதுங்கிறது ஒரு இதுதான். நம்ம தமிழ்நாட்டில் வந்து வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபி யாரும் சப்போர்ட் பண்ணது கிடையவே கிடையாது. பிஜேபிக்கு சப்போர்ட் சுத்தமா கிடையாது. வந்தா நல்லா இருக்கும். இல்ல டிவிக்கே இப்போ புதுசா விஜய் வராரு, அவர் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். விஜய்னு சொல்றாலே தவிர, ஆனா நம்ம தமிழ்நாட்டு வந்து எந்த மக்களும் விஜய்க்கு போடவே மாட்டா, சொல்லுவாலே தவிர டிஎம்கே தான் அதிகமா போற. நான் உள்ள தெரிஞ்சு நான் சொல்றேன், எதா இருந்தாலும் சரி டிஎம்கேக்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்றேன். வெளியில சொல்றாலே தவிர, ஆனா என்ன நானும் பிஜேபியில நின்று இருக்கேன், எலெக்ஷன்ல நின்று இருக்கேன். நம்ம சப்போர்ட் சொல்லுவாலே தவிர, நம்ம கூட இருக்கிறவாலே வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாலும் டிஎம்கேக்கு தான் போடுவா. பார்த்துப்போம். ஆனா டிஎம்கே வந்தாலும் யார் வந்தாலும் நல்லபடியா பண்ணா சரி. எதனால? 3 இயர்ஸாக நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு நான் 2 ஓட்டு போட்டுட்டேன். இன்ன வரைக்கும் என் வேலையை நான் யார் எந்த ஆட்சிக்கு வந்தாலுமே என்னோட வேலையை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? நான் உழைச்சாதான் நான். ஓகேங்களா? ஏதாவது ஒரு மாற்றம் வரணும்னா ஆட்சி மாறணும். ஸோ அப்போ டிவிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக டிவிக்கு தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் சீமான் போட்டேன். ஏன்னா ஒரு கொள்கை ரீதியான சில விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டாங்க டிவிக்கு. ஸோ அந்த மாற்றம் வரணும். நீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிவிகே? டிவிக்கு எதனால? இந்த ஆட்சி மாற்றம் தேவைப்படுது. ஆமாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி ஏடிஎம் டிவி. அந்த டைம் டிவி. இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? டிஎம்கே, டிவிகே, விஜய், என்டிகே, சீமான், யார் ஆட்சிக்காக நல்லா நினைக்கிறீங்க? டிஎம்கே. எதனால? எங்கள் வீட்டில் 1000 ரூபா பணம் வாங்குறாங்க. படிக்கிற பேத்தி இப்போ 1000 ரூபா பணம் வாங்குது. அதனால கோயிலெலாம் கொஞ்சம் நாங்கள் போகிறதுனால கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாமி கும்பிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? அப்படி அங்கேருந்து அதிலே தான் வந்து 13 ஓட்டு வீட்டில், 10 ஓட்டு டிஎம்கே, 3 ஓட்டு செதறும். செதறுனா யாருக்கு? செதறுனா அதில் அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு போகும், விஜய் கட்சிக்கு ஒரு ஓட்டு போகும். அதான் சரி. டிஎம்கே, டிவிகே, என்டிகே, யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்? இல்லை, ஒரு டிஃப்ரென்ஸ் வேணும்னா டிவிக்கு போகணும். டிஎம்கே ஏடிஎம்கே பல வருஷமா பார்த்துட்டோம். ஸோ ஒரு டிஃப்ரென்ஸு இவர் வந்திருக்காரு, மாற்றம் ஏதாவது எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான். ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்றது தான். மற்றபடி இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 வாட்டி விஜயகாந்த் போட்டிருக்கேன், ஒரு 2 வாட்டி நோட்டாக் போட்டிருக்கேன். ஸோ ஒரு மாற்றத்துக்காக வேணா வாய்ப்பு கொடுக்கலாம். இதுதான் என்னுடைய கருத்து. தேங்க்யூ. சட்டமன்ற தேர்தல் வருது, அதில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர் சீமான், யார் ஆட்சி? தாவேகாவுக்கு. தாவேகா. எதனால? அவரு புதுசா வந்து ஏதாவது நல்ல மாற்றம் வரட்டுன்னு தான், வேற எதுவும் கிடையாது. மாற்றம் எதிர்பார்க்கணும். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி டிஎம்கே, இந்த டைம் விஜய்க்கு. சரி. நாங்க உதயநிதி ஸ்டாலின் தான். எதனால? அப்பையிலேருந்து நாங்க ஃபேமிலியோடய அப்படியே ஊறி அதை விட ஒரு நல்லா தானே பண்றாரு, கொஞ்சம் ஆக்டிவா இருக்காரு இந்த ஜென்ரேஷன். அந்த மாதிரி ஆமா, எப்பவுமே டிஎம்கே. நீங்கண்ணா? டிஎம்கே எப்பயுமே ஸ்டாலின். சரி, ஓகே. உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிவிகே, விஜய், என்டிகே, சீமான், யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்? புது மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறோம். மாற்றம்னா யார்? யார் வேணா வரல. இவங்க 2 பேர் தவிர்த்து வேறு யார் வேணா வரலாம். சீமான் இருக்காங்க, விஜய் இருக்காங்க. சீமான் வந்து கொஞ்சம் ஒத்து வர மாதிரி தெரியல. புது ஃபீல்டு, அவர் ஏற்கனவே அரசியலில் இருந்த ஒரு சீமான். இவர் வந்து புது ஃபீல்டுக்கு வந்திருக்காரு. இவர் என்ன செய்வார்னு பார்க்கணும். விஜய் எதிர்பார்க்குறேன். எதனால? ஒரு சிறு வயசு, புது அனுபவம்,
வேற மாதிரி எந்த ராங் ரூட்ல போற வேலை கிடையாது. அதுக்கு அவசியம். இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுறீங்க? இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே. இந்த டைம் விஜய். ஆமா. சரி. உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, விஜய், தாவேக்கா? நான் வரல. யாரு வந்தா நல்லது செஞ்சா போதும். நீங்க யார் நல்லது நினைக்கிறீங்க? புதுசா ஒரு தளபதியை விட்டு பார்க்கலாம். விஜய். எதனால? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி விடுறது. புது ஆளை ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கப்பட்டா அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியுங்களா? அதான் புதுசா ஒரு தளபதி உட்கார வைக்கலாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுறது? திமுக. இந்த டைம் விஜய் தளபதி. உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, விஜய், என்டிகே, சீமான், யார் ஆட்சி பண்ணா இருக்கு? உங்க ஆதரவு யாருக்கா இருக்கு? டிவிக்கே வரலாம், இன்னும் கொஞ்சம் அனுபவம் பத்தல. இப்போ டிவிகே சொல்றீங்களா இல்ல வேற என்ன? டிவிக்கே எதனால? இது வரைக்கும் அந்த ஆட்சிக்கு எதுவுமே வந்து அந்த அளவுக்கு இல்லை. புதுசாக வரட்டுமே மாற்றம். யங்ஸ்டர்ஸ் மாற்றம் இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டுருங்க? இதுக்கு முன்னாடி போட்டது அது வேண்டாம். சரி. ஓட்டெல்லாம் சீமான் தான். எதனால? நல்லா பண்ணுவாருன்னு பார்ப்போம். பண்ணுவாரு. வந்தா தானே பண்ணுவாரு, வர முடியுமா? இல்லைன்னா வருவார், கண்டிப்பா வருவார். சீமான் தான். நம்மளும் சீமான் தாங்க. சீமான் தான். ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. வருவார் நம்ம எதிர்பார்க்கலாம். சீமான் தானே பெஸ்ட். எதுக்கு வர்றாருன்னே தெரியாம வர்றாருன்னா என்ன பண்றது? எதனால? அவருக்கு இன்னும் ஆட்சிக்கு வரல, இப்ப வராரு, என்ன பண்றாருன்னு பாப்போம். சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்க? ஆமா. இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டுருங்க? டிஎம்கே. இந்த டைம் டிவிக்கு. ஆமா. சரி. நீங்க வருது அண்ணா டிஎம்கே தான் வருது. சூடா. எதனால? எல்லாம் மக்களுங்கள் நம்மனாலதான். எல்லாம் இருக்காரு ஜெயலலிதாமா, இவரும் நல்லா கொண்டு போறாரு எடப்பாடி. சூப்பர். ஆட்சி வந்துருவாரா? கண்டிப்பா எழுதி 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? டிவிக்கே தான். டிவிகே. எதனால? டிவிக்கே தான் வரும். உங்களுக்கு தெரியாதா? இது டிஎம்கே என்ன பண்ணாங்க? இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. நிறையா இது பெண்டிங்ல தான் இருக்கு. யாருக்குமே வேலை வாங்கி தரல. நீங்க உங்க சப்போர்ட்? டிவிக்கே தான். டிவிகே. எதனால டிவிகே? டிவிக்கே தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டுருக்கீங்க? இதுக்கு முன்னாடி கேப்டனுக்கு போட்டுருக்கேன். இந்த டைம் டிவி. நீங்க இதுக்கு முன்னாடி யாருக்கு? நோட்டா. சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கு? புதுசா விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய். எதனால? புதுசா ஒரு மாற்றத்தை பார்க்கணும். சேஞ்ச். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டுருக்கீங்க? இதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாதுல்ல, போட்டிருக்கோம். அது நல்லா இல்ல. இந்த வட்டம் புதுசா ஒரு மாற்றம் வரணுமேன்றதுக்காக நம்ம தளபதி டிவி கேக்கு தான் போலான்னு இருக்கோம். சரி. உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா? டிஎம்கே தாங்க. ஏன் டிஎம்கே? டிஎம்கே வந்து எல்லாமே நல்லது செய்யறாங்க. உண்மையிலுமே நல்லது செய்யறாங்க. ஆனா ஒரு முதலமைச்சராக இந்த அளவுக்கு செய்யறது வந்து அவர் எல்லா இடத்துலயும் வந்து நேரா பார்க்க முடியாது இல்ல. அதனால அவர் வந்து நாட்டுக்கு சிஎம்மா வந்தாதாங்க நல்லா இருக்கும். மறுபடியும் வேற கட்சி வந்ததுனாலும் திரும்பவும் மறுபடியும் குளறுபடியாதான் ஆகும். இப்ப கரெக்டா பாதுகாத்து எல்லாமே வச்சிருக்கிறாரு. அவரு வந்து அப்படின்னா எல்லாம் கரெக்டா ஒரே மாதிரி இருக்கும். இல்ல ஒப்பீனியனுக்காக வேண்டி நான் சொல்ல வரல. நான் பப்ளிக் எடுத்துட்டு இருக்கேன். எடுத்து நான் வேலை சேனல்ல உங்களுக்கு கொடுப்பேன். நீங்களே அப்படியே பேசுங்க. உங்களோட அப்படியே எடுங்க. எங்களை நான் நிறைய இடத்துல போட்டு இல்ல நீங்க எடுங்க. இல்ல நீங்க ஒரு நிமிஷம். இல்ல உங்களோட ஒப்பீனியன் எடுங்க சாமி. உங்க போன்ல ஆல்ரெடி இருக்கு நான் பேசியிருக்கிறது. எல்லா வீடியோலயும் அந்த பேசுறது போட்டா யாரா பாப்பாங்களா? உங்களோட ஒப்பீனியன் யாருக்குங்க சார்? எந்த ஒப்பீனியன் விஜய்க்கு நான் வீடியோல ஆல்ரெடி இருக்கு. வேணும்னா காமிக்கிறேன், எடுத்து காமிக்கிறேன். ஆல்ரெடி வீடியோல இருக்கு. என்னோட ஒப்பீனியன் வந்து பக்கா எல்லா டிஎம்கே வீடியோலயும் தான். எடுத்து போட முடியுமா? நாங்க பரம்பரையா டிஎம்கே தாங்க. உண்மையிலுமேங்க ஆட்சி மாற்றங்கள் வேணும்னு சொல்லி நாடு குட்டிச்சு வர போயிடக்கூடாதுங்க. எத்தனை டைம் மாற்றமாச்சு? இல்ல அவரு இப்ப என்ன செய்யாம விட்டுட்டாரு? ஏழை மக்களுக்கு என்ன செய்யாம விட்டாரு? மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அவங்க குடிக்கிறாங்க. அது அவங்களோட இயல்பு. அதுக்காண்டி கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவங்கவுங்க இப்ப நீங்க வந்து தாய் தப்பா உங்களை வாழ வைக்கிறாங்க, நல்லபடியா வளர்றதுதான் நினைக்கிறாங்க. அதே போலதான் கவர்மெண்ட் நினைக்குது. தானா குடிச்சு விட்டு அழிஞ்சு அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. என்னண்ணா நான் சொல்றது? நானா பக்கா டிஎம்கே தாங்க. அவங்க தாங்க ஆட்சி அமைக்கணும். அவங்க நல்லவங்களே கெட்டவங்களே கிடையாது. அவங்க தான் ஆட்சி அமைக்கணும். உண்மையிலுமே ஸ்டாலின் நல்லா எல்லாத்துக்குமே மக்களுக்கு செய்யறது ரீச் ஆகுது. அது ஒரு சில பேருக்கு ரீச் ஆகலைங்கிறனால வந்து அது வந்து ஒரு வேதனைப்பட முடியாது. ஓகே. உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? டிஎம்கே தான். எதனால? இவங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க. நல்லா ரீச் ஆகுதுங்க. நல்லா செஞ்சிருக்காங்க. நல்லா செஞ்சிருக்காங்க. திமுக தான் வரும்.
இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுறீங்க? திமுக தான் போட்டேன். ஆமா ஆமா. நீங்க உங்க ஆதரவு திமுக தான். எதனால? திமுக வந்து மக்களுக்கு நிறைய நல்லது செய்கிறாங்க. மகளிருக்கெல்லாம் நிறையா செய்கிறாங்க. மகளிருக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஆம்பளைங்கெல்லாம் என்னவோ குடிச்சு விட்டு இது பண்ணுறாங்க. அதை பெண்களுக்கு கொடுத்தா அதை அவங்க குடும்பம் நடத்துவாங்க அப்படின்னு அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்தா என்னமோ 1500 அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. மகளிருக்கெல்லாம் நல்லா உதவி பண்ணுறாங்க. எல்லாம் படிப்புக்கு எல்லாம் மேல் படிப்புக்கெல்லாம் உதவி பண்ணுறாங்க. ஆமாம், நல்லா அதான் இதான் வரும். திமுக தான் வரும். உதயசூரியன் தான் வரும். அல்ல சார், ஆமாம், திமுகவுக்கு தான் ஆதரவு. நீங்க வர சட்டமன்ற தேர்தலில் உங்க சப்போர்ட் யாரு? அவர் பேசினாரு. ஆமா, ஃபுல்லாக ஏடிஎம்கே தான் அன்னைக்கு. நீங்க பேசுனீங்களாங்க? பார்த்துருந்தேன். நீங்க பேசுனீங்களா? நான் பேசுகிறேன். உங்க சப்போர்ட் யாருக்கு? நம்ம சப்போர்ட் ஏடிஎம்கே தான் என்றைக்குமே. ஏன்னா ஆரம்பத்தில் எம்ஜிஆர் தான் உதாரணம். அதுக்கப்புறம் எனக்கு கண்ட இதுக்கெல்லாம் அதனால எம்ஜிஆர் ஜெயலலிதா. ஜெயலலிதா அப்புறம் தான். ஆனால் எம்ஜிஆர் தான் முன்னாடி. எம்ஜிஆரும் கலைஞருக்கும் ஒரு வாக்குவாதம். அதனால அவர் பிரிஞ்சு போனதுனால நீட்டாக ஒதுங்கினது அவர் எம்ஜிஆர். இன்னமும் எம்ஜிஆர் கட்சிக்காரர் தான் நான். எப்பயே ஏடிஎம்கே தான். இப்போ இல்லை, எப்பொழுதுமே ஏடிஎம்கே. சரி, ஓகே தானே. அப்பேலேருந்தே ரசிகர் இருந்தேன். டிவிக்கே தான். அதிமுக. நான் இதுக்கு முன்னாடி சீமான் போட்டேன். இப்போ டிவிக்கே. ஆமாம், மாற்றம் வேணும். கண்டிப்பாக மாற்றம் வேணும். சீமான் போட்ட ஃபர்ஸ்ட் ஓட்டு, இப்போ ரெண்டாவது டிவிக்கே. விஜய்க்கு தான். புதுசா யார் கையில கொடுக்கலாம்? எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்டே கொடுத்துக்கிட்டு புதுசா யார்கிட்டயா கொடுத்து பார்ப்போம். கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி நாங்க ஏடிஎம் ஓட்டர் ஐடி இருக்கா? உங்க சப்போர்ட் யாருக்கு? டிவிக்கு தான். எதனால? விஜய் பிடிக்கும். அதனால இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். இல்ல இல்ல. உங்க சப்போர்ட் யாருக்கு? விஜய்க்கு தான். விஜய்க்கு. எதனால? எப்போதுமே விஜய் தான் ரசிகம். இதுக்கு முன்னாடி யாருக்கு? முன்னாடி 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டிருக்கோம். விஜய். புதுசா ஆட்சிக்கு வராங்க, அதனாலப்பா மாற்றம். இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி ரெட்டாலைக்கு தான் போட்டோம். இந்த டைம் விஜய். இல்லை சார், 26 செலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே? இல்லை, இப்போதைக்கு இவங்க டிசைட் பண்ணல. நீங்க உங்க சப்போர்ட் டிவிக்கு. எதனால? ஒரு மாற்றம் வரட்டும். மாற்றம். இதுக்கு முன்னாடி யாருக்கு? டிஎம்கே. சரி. 26 செலெக்ஷன் உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே? டிவிக்கே தான். டிவிகே. எதனால? விஜய் வேண்டாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு? ஆமாம், யாருக்கும் போட்டது ஃபர்ஸ்ட் டைம் போடுறது. நீங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி? வந்துருச்சு. உங்க சப்போர்ட் யாருக்கு? டிவிக்கே தான் ப்ரோ. எதனால? டிவிக்கே ஃபேன் தான் ப்ரோ. விஜய் ஃபேன் தான் ப்ரோ. எப்பவுமே டிவி. நான் ரொம்ப வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கேன். எந்த இதுவும் அரசாங்கம் சரியில்லை, அதனால தான். சரி, நோட்டா போட்டுட்டு. சரி, இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நீங்க யாராச்சும்? நாங்க தாவேகா தான். எதனால? புதுசா வரவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போமே. மாற்றம். பழைய ஆளுங்களுக்கே கொடுத்து என்ன பண்றது? புதுசா வரவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டுருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நாங்க ஏடிஎம்கே. இந்த டைம் விஜய். சரி. செலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே, சீமான்? பிஜேபிங்க. எதனால? மோடி நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி வரணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி யாருக்கு? இல்ல, இதுக்கு முன்னாடி திமுக கூட்டணி தான் ஆதரிச்சிருந்தேன். இனிமே வர போறத பிஜேபி தான் போடலாம். டிவிகே. எதனால? தளபதி அப்படியே வெறியன். டிவிக்கே தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுறீங்க? இதுக்கு முன்னாடி யாருக்கும் போடல. ஃபர்ஸ்ட் டைம். நமக்கு விஜய் தானே. எதனால? அவரு லைக்கு ரொம்ப பிடிக்குது. ஏதோ உதவி செய்யலாம்னு நினைக்கிறாரு. கண்டிப்பா அவருக்கு தான் ஓட்டு. நம்ம ஓட்டு இதுக்கு மேலே ஏடிஎம்கே. இந்த ட்ரிப்பு விஜய்க்கு தான். கண்டிப்பா நம்ம வீட்டில் 8 ஓட்டு இருக்கு. 8 ஓட்டு விஜய்க்கு தான். சரி. எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு ப்ரோ? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே? டிஎம்கே. டிஎம்கே. எதனால? அவங்க ஆட்சி நல்லா தான் இருக்கு. மற்ற யங்ஸ்டர்லாம் விஜய் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு அதுல பெரும்பாலும் உடன்பாடு இல்லை. இந்த ஆட்சியே நல்லா தான் இருக்கு. இது மாதிரியே திருப்பி வந்தா நல்லா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? டிஎம்கே. எப்பவுமே டிஎம்கே.
அதுக்கு முன்னாடி எங்க வீட்ல எல்லாமே ஏடிஎம்கே போட்டுட்டு இருந்தாங்க. எப்ப பிஜேபியோட அலைன்ஸ் வச்சாங்களோ அதுல இருந்து டிஎம்கே மாறியாச்சு. பிஜேபினா நம்மளுக்கு கொஞ்சம் அலர்ஜி, அதனால டிஎம்கே. நீங்க அவர் பிஜேபி கட்சியா? உங்க சப்போர்ட் யாரு? ஏடிஎம்கே தானே. ஏடிஎம்கே எதனால? காலங்காலமாக அதான் ஓட்டு போட்டுருக்காங்க. எப்பயுமே ஏடிஎம்கே தான். சரி. கட்சியா நீங்க? வர சட்டமன்றத்துல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, விஜய்? டிவிக்கே தான். எதனால? மாற்றம் தேவை. மாற்று. இதுக்கு மாதிரி யாருக்கு support? இதுக்கு முன்னால ஏடிஎம்கே. இந்த டைம் விஜய். சரி, ஓகே. வர 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, விஜய், என்டிகே, சீமான், யார் ஆட்சி பண்ணலாம்? இப்ப எல்லாமே சுத்த தான் விடுறாங்க. எதுக்கு போடுறது நாங்களே கன்ஃபியூஸ்ல தான் இருக்கோம். இவங்களுக்கு போறதா இல்ல அவங்களுக்கு போறதா எல்லாமே விஜய்க்கு. எதனால? ஆமா, அவங்க 2 பேரும் பால ஆடிக்கிட்டு இருக்காங்க. புதுசா ஒரு ஆகட்டுமே. மாற்றம். மாற்றம் கண்டிப்பா வேணும். இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி தேர்தல் ஏடிஎம்க்கு போட்டோம். இந்த டைம் விஜய். ஏடிஎம்கேக்கு இந்த டைம் விஜய். உங்க சப்போர்ட்? அதேதான். விஜய். எதனால? அதேதான் அவர் சொன்னா அதேதான். மாற்றத்துக்கு தான். எல்லாம் 2 பேரும் மாத்தி மாத்தி இவங்க தான் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் புதால இறங்கட்டுமே. அதேதான். அங்க நடந்தது இங்க சொல்றாங்க, இங்க நடந்தது அங்க சொல்றாங்க. ஆனா மக்கள் குழம்பி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாருக்கு? ஏடிஎம்கே தான். இந்த டைம் விஜய். சரி. சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, டிஎம்கே. எதனால? எந்த ஒரு கட்டப்பெரும் இல்லை, நல்லா இருக்கு. சில்லற இல்லைங்களா? சில்லற இருந்தா கொடுங்க. இதுக்கு முன்னாடி எப்பயுமே டிஎம்கே தான். டிஎம்கே. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, டிஎம்கே. டிஎம்கே. எதனால? நீங்க பஸ்ல ஃப்ரீயா கொடுக்குறாங்களா, ஏறி உட்கார்ந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. அதுதான். இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுறது? எப்பயுமே டிஎம்கே. சப்போர்ட் யாருக்கு? டிவிகே தானே. டிவிகே. எதனால? இல்லை, இவ்வளோ நாள் 50 வருஷமா ஏடிஎம்கே டிஎம்கே தான். எவ்வளோதான் ஸ்டாலின் நல்லது பண்ணாலும் 5 வருஷம் அண்ணனுக்கும் கொடுப்போம். ஏன் ஒரே ஆளுகே போய் கொடுத்து அவரையே ஆட்சி பண்ணி ஜனநாயக நேரத்தில் எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்கிறாங்க. இப்போ டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு 5 வருஷம் அண்ணனுக்கும் கொடுத்து பார்ப்போமே. எல்லாம் என்ன தவறு இருக்கு? நாங்கள் மட்டும்தான் இருக்கணும், நாங்கள் மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாதுல்ல. ஸ்டாலின் நல்ல ஆட்சி தான் பண்ணுறாரு, இல்லைன்னு. எல்லாமே இலவசம் தான், எல்லாமே பண்ணுறாதான். அண்ணனுக்கு 5 வருஷம் கொடுங்க, ஏன்னா ஒன்றும் தப்பு இல்லைல்ல. அதான் என்னோட சப்போர்ட் டிவிகே. இதுக்கு முன்னாடி சீமானந்தன் இருக்கு. சீமானந்தன் இனிமேல் நம்பவே முடியாது. இங்கிட்டு ஒன்று பேசுறாரு, அங்கிட்டு ஒன்று பேசுறாரு. இனிமேல் டிவிகே தான். தளபதி விஜய் நான் டிவிகே. எதனாலன்னா அவர் தான் ஜெயிப்பாரு, அதனால. இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுறது? இதுக்கு முன்னாடி அவருக்கு தான் ஸ்டாலினுக்கு தான் போடுறேன். இந்த டைம் விஜய். இதுக்கப்புறம் எப்போதுமே விஜய். டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே தான். எதனால? ஏன் டிவி? விஜய் பிடிக்கும், அதனால வந்தா ஏதாவது மாற்றம் கிடைக்கும் தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு? இந்த வரைக்கும் போட்டதில்லை, இப்போ இந்த மாதிரி போடுவேன். 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, தளபதிக்கு தான். டிவிகே தான். அவர் நான் மாற்றத்தை கொண்டு வருவார். அவர் நிறைய பண்ணுவார் மக்களுக்கு. அதனால டிவிகே தான். சேஞ்ச் எதிர்பார்க்கும். கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுறது? இதுக்கு முன்னாடி பெருசா யாருக்கும் போடல. இப்போ அண்ணனுக்கு தான். சரி. வர சட்டமன்றத்துல உங்க சப்போர்ட் யாருக்கு? நம்ம சப்போர்ட் டிஎம்கே தான். டிஎம்கே. எதனால? நல்ல திட்டங்கள்லாம் நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. டிஎம்கே தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுறீங்க? இதுக்கு முன்னாடி டிஎம்கே தான். எப்பயுமே டிஎம்கே. 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, யார் ஆட்சி பண்ணாலும்? இப்ப இருக்கிறவங்களே ஆட்சி பண்ணா நல்லா தான். டிஎம்கே. எதனால? இதனாலன்னா இப்ப வந்துட்டு எல்லாமே இப்ப இது திறந்துருக்காங்க, பஸ் ஸ்டாண்டு. இப்ப விலைவாசி கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இப்ப இருக்கிறவங்களே ஆட்சி பண்ணா நல்லா தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இப்ப இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தான் போட்டோம். திமுக. எப்பயுமே திமுக. ஆமா. சரி. உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, யார் ஆட்சி பண்ணாலும்? எப்படியாண்ணே குழம்புறானே. சொல்லுங்க நீ. எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு எல்லாம் பார்த்துட்டாங்க தலை. இப்போதைக்கு புதுசாக யாராச்சும் வந்தால் தான் இது பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக பார்த்துருவீங்க, டிவிகே கட்சியிலேருந்து விஜய் வந்து பேசினாப்புல சொல்லி கேட்டுட்டு பல பிரச்சனை வந்துச்சு. இப்போதைக்கு உங்களுக்கே தெரியும் யார் வருவான். டிவிகே மட்டும் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. என் சப்போர்ட் ஃபுல்லாக டிவிகே தான். இந்த லைனில் இருக்கவங்க முக்கால் சப்போர்ட் டிவிகே தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு போட்டிருந்தேன். ஓட்ட ஐடி இருக்கு, கட்டணுமா? கட்டிட்டா போச்சு. இந்த டைம் டிவிகே போடுவோம். இந்த வாட்டி டிவிகே தான். ஃபேமிலி ஓட்டு ஃபுல்லாக டிவிகே தான். ஃபுல் சப்போர்ட் டிவிகே தான். ஏடிஎம்கே. எதனால? அப்பையிலேருந்து ஏடிஎம்கே தான். அம்மாலேருந்து ஏடிஎம்கே தான். அம்மா இருந்தாலும் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும்.
இதுக்கு முன்னாடி எப்பயுமே ஏடிஎம்கே தான் எப்பயுமே ஏடிஎம். எதனால ஏடிஎம்கே காரணம்? இல்ல அது அப்பையிலேருந்தே நான் ஏடிஎம்கேக்கு தான் மாறி எம்ஜிஆர்லேருந்து எங்கள் அப்பா அடுத்தது எங்கள் அம்மா அப்படியே மாறி அப்படியே போடுது ஏடிஎம்கே. ஓட்டர் ஐடி இருக்கா? வயசு அவ்வளோ அதான் ஓட்டர் ஐடி கேட்டேன். டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே என்டிகே யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்? விஜய் ப்ரோ. விஜய் எதனால? இந்த கொஞ்சம் மாற்றம் தெரியும், மாற்றம் பறக்கும், அதனாலதான் மாற்றம் இருக்கும். இதுக்கு முன்னாடி யாரு? இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன். இப்போ நான் ஓட்டர் ஐடியா வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன். என்னோட சப்போர்ட் டிஎம்கேக்கு தான். எதனால? டிவிகே வந்து எப்படின்னா அவங்க பிஜேபியோட பி டீம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சீமான் தெளிவாக கூட்டணி வச்சவங்க தானே பிஜேபி. அதெல்லாம் பழசு தானே, அதெல்லாம் இப்போ இதே அம்மா ஏடிஎம்கே தான் கூட்டணி தான் வச்சாங்க. அவங்க தான் சொல்லிட்டாங்களே, நான் அம்மா இருக்கிற உயிரோட இருக்கிறப்ப பேட்டி கொடுத்துட்டாங்க. நான் வந்து மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிட்டேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து தவறு இழைச்சிட்டேன், நான் வந்து ஒரு தவறான ஒரு ஆள் கூட கூட்டணி வச்சுட்டேன்னு அவங்க எப்பயோ சொல்லிட்டாங்க. அதே மாதிரி டிஎம்கேவும் அது மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க தான். இந்த தாட்டி வந்து அந்த தப்பை வந்து திருப்பி செய்ய மாட்டாங்க. ஏழை எளிய மக்களுக்கு நிறையா செஞ்சுருக்காங்க. நிறையா விவாதங்கள் எல்லாம் நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். டிவிகேன்றது வந்து இப்போதான் அடி எடுத்து வச்சிருக்காப்புல. அவர் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மாதிரி இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது அரசியலில். இந்த 2026 அவருக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். தேர்தல் ரிசல்ட்டில் பார்ப்போம். எப்பயுமே திமுகன்னு சொல்ல முடியாது, திமுகவை தான் வரும்னு நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். டிவிகே தான், நம்ம எப்பவுமே டிவிகே தான். நம்ம தளபதி ஃபேன். தளபதி பிளாஸ்ட் இதுக்கு முன்னாடி டிஎம்கே போட்டோம், இந்த டைம் டிஎம்கே போட்டோம், அடுத்த டைம் டிவிகே தான். விஜய் ஃபேன். பிளாஸ்ட் 1996 ஜிகே மூவ் பண்ண இறந்து போனாரு. அப்ப ரஜினிகாந்த் வருவார்னு எதிர்பார்த்தோம். அண்ணாமலை ரிலீஸ் ஆச்சு 93 ரஜினிகாந்த் வரல. இப்போ 51 வயசுல வந்து விஜய் வந்திருக்காரு. இப்போ அவருக்கு வந்து நம்ம ஓட்டு போடலான்னு நம்மளுடைய கருத்து. அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி வந்து அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே தான். ஆமா, மாற்று ஏதாச்சும் மாற்று. இப்போ வந்து 2 பேர் வந்து மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க ஏடிஎம்கேலயே. ஆனாலும் வந்து மாற்று ஆட்சி ஏதாச்சும் வரணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஓட்டு போடலான்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். இங்க ஓட்டு இருக்குதானே இருக்கு. வர சட்டமன்றத்தில் உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே என்டிகே யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்? திமுக தான். திமுக எதனால? இல்லைன்னா அவங்க பிஜேபிக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க, மதசார் இல்லாமல் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. திமுக தான் வருவோம். தமிழ்நாடுனா திமுக தான். நீங்க எப்பயுமே திமுக? எப்பவுமே இல்லை, இப்போ ரீசனாக அவங்க செய்கிறத பார்த்து திமுக. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்? என்டிகே இப்போதைக்கு டிஎம்கே தான். டிஎம்கே எதனால? இல்லை ப்ரோ, அவங்க இருந்தாங்கன்னா ஒரு பிஜேபி மாதிரி ஒரு எப்படி சொல்றது, அவங்க ஜாதியை வச்சு ஒரு அரசியல் பண்றாங்க, அது இருக்காது. அதனால டிஎம்கே ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் பிளே பண்ணுவாங்க. அதனாலதான். இதுக்கு முன்னாடி யாருக்கு போறீங்க? இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இல்லை டிஎம்கே 2 தான் எப்பயுமே. உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே என்டிகே யார் ஆட்சி பண்ணா நல்லா நினைக்கிறீங்க? டிஎம்கே தான். டிஎம்கே எதனால? எதனாலனா அவங்க தான் எல்லாத்துக்கும் நிறைய விஷயங்களை பண்றாங்க. ஒன்றில் போய் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க டிஎம்கே என்ன பண்ணியிருக்குண்டு. கலைஞர் காலத்துல இருந்து எடுத்தாதான் அதுக்கான அர்த்தங்கள் புரியும். இங்க அரசியல் அவங்க தான், அதுதான் அரசியல்னா அதுதான் விஷயம். அவங்க தான் எப்பயுமே டிஎம்கே. நீங்க? டிஎம்கே. உங்க சப்போர்ட் யாருக்கு? எனக்கு புதுசா யாராச்சும் பார்த்து புதுசா போடுவாங்க. யாரு? சீமான் இருக்காரு, விஜய் இருக்காரு. விஜய் போடலாம். எதனால? மாற்றம் வரட்டும். யாராச்சும் ஒரு நாள் புதுசா வரட்டும், மாற்றமா இருக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுறீங்க? இதுக்கு முன்னாடி மாற்றி மாற்றி டிஎம்கேயும் போட்டேன், ஏடிஎம்கேயும் போட்டேன். நீங்க ஓட்டர் ஐடி இருக்கா? நம்மளும் விஜய்க்கு தான். ஏதாவது மாற்றம் பார்க்கணும்ல, எல்லாம் ஏதாவது போயிட்டு இருக்கு. மாற்றங்கள் பார்த்தாலே நம்மளுக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டேன்? இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே. டிவிகே ஏடிஎம்கே டிவிகே என்டிகே யார் ஆட்சி பண்ணா நினைக்கிறீங்க? சீமான். சீமான் எதனால? எங்களுக்கு பிடிக்கும். வர தமிழுக்காண்டி உழைக்கிறார், தமிழ்நாடுக்காண்டி நிற்கிறார் எதுனாலும். அதனால இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? நாங்க எப்பயுமே எனக்கு வந்ததுலேருந்து நான் சீமான் எனக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, சரி. எங்களோட எலெக்ஷன். சரி, அது உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே விஜய்க்கு தான் இந்த ட்ரிப் போகலான்னு ஒரு ஐடியா. எதனாலன்னா கொஞ்சம் மாற்றங்கள் மாறுறோம்.
இவங்க 2 பேரா இருக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் மாறட்டும், நல்லா தானே. ஏதாவது நல்லது நடக்குங்கன்னா நான் நல்லது செஞ்சு தான் ஆகணும். இன்னும் நல்லா இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி நான் மட்டும் அம்மா கட்சிக்கு போட்டேன். அம்மா இருக்கிறப்ப போட்டேன். அதுக்கப்புறம் அவர் எடப்பாடி வந்தார். அதுக்கு இந்த ட்ரிப்பு ஒன்றும் அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த ட்ரிப்பை போடலான்னு விஜய் டிவிக்கு போடலான்னு ஒரு ஐடியா. சரி, ஐடியா இல்லை, கன்ஃபார்மாக அதுக்கு தான் போடலான்னு. அதுக்கு தான் கன்ஃபார்ம். சரி, 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே டிவிகே. எதனால? வந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாற்றம் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? டிஎம்கே டிஎம்கே. இந்த டைம் டிவிகே. நீங்க உங்க சப்போர்ட்? நான்லாம் டிஎம்கே தான். அது மாற்றமே கிடையாது. அது ரத்தத்திலே ஊர்னது ஆரம்பத்துல சின்ன பிள்ளைல இருந்து. இதுக்கு முன்னாடி எப்பவுமே டிஎம்கே. மாறவே மாட்டோம். யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. யார் ஆட்சி பண்ணாலும் எனக்கு வந்து எங்கள் முக செஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்லா தான் ஓடிட்டு இருக்குது. எது நல்லா நார்த் சைட்லாம் பார்க்குறேன். தீவிரவாதத்தை கிளப்பிட்டு இருக்காங்க. திராவிட ஆட்சி மடஞ்சு நல்லா தான் இருக்குது. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரோடெல்லாம் நீட்டாக தான் இருக்குது. எல்லாம் நல்லபடியாக செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. எதையும் குறை சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கூட கிடையாது. போய் சொன்னால் கடவுள் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. உண்மையாக நல்லா இருக்குது. ஏன்னா எப்பவுமே இல்லை, நான் டிஎம்கே கிடையாது. எனக்கு ரொம்ப சிறப்பாக தெரியும். நான் நார்த் சைடில் போயிருக்கிறேன். ரொம்ப ரோடெலாம் ரொம்ப ஆசையாக இருக்குது. எச்சு கன்றாவி. நான் டெல்லிக்கு போயிருக்கிறேன், பெங்களூர் போயிருக்கிறேன். எல்லாமே வேஸ்ட்டு. தமிழ்நாடு நீட்டாக இருக்குது. ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு ஜாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது. சிறப்பாக இருக்குது சார். இதுக்கு மேலே சொல்றதுக்கு என்ன சார் இருக்குது வார்த்தை? யார் வந்தாலும் சரி, திராவிட ஆட்சி இருந்தால் நல்லா இருக்கும். திமுக வந்துச்சு நல்லா இருக்கும். எப்பவுமே திமுக இருந்தால் நல்லா இருக்கும். கடவுளை வேண்டிக்கிறேன். என்னுடைய பிரார்த்தனைலாம் திமுக தான் வரணும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். வேறு வரக்கூடாது, மற்ற சக்திகள் வரக்கூடாது. வந்தால் நாடு தமிழ்நாடு 2ஆயிரும். ஏற்கனவே இப்போ மதுரையில் பார்க்குற திரும்ப கலவரத்தை உண்டாக்குறதுன்னு ஒரு கூட்டம் இருக்குது. நிதி ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணோம். இப்போ ஆளுமை சரியில்லை. இப்போ முக ஸ்டாலின் மட்டும் நமக்கு வேறு ஆளுமை கிடையாது. என்னங்க சார், அவர் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இனிமேல் ரொம்ப சிறப்பாக பண்ணுவார். அவருக்கு அல்லா கடவுள் வந்து நீண்ட ஆயுசை கொடுக்கணும். நல்லபடியாக இருக்கணும் முக ஸ்டாலின் சார் வந்துட்டு. ஓகே சார். 26 உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, டிவிகே. எதனால? எப்பவுமே இவங்க ஆட்சி தான் இருக்கு. கொஞ்சம் மாற்றம் வரட்டும். அதுக்காக சேஞ்சுக்காக. இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு மாதிரி டிஎம்கேக்கு ஒரு வாட்டி. இந்த டைம் டிவிகே. 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. யார் ஆட்சி பண்ணா நல்லா நினைக்கிறீங்க? பொதுவாக திருச்சி கோட்டை ஃபுல்லாகவே இப்போ டிஎம்கே நேரு அவருக்கு தான். இந்த தடவை கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். எல்லாம் பசங்க எல்லாமே தளபதி தான். ஆமாம், கொஞ்சம் இன்னொரு ஆள்கிட்ட மாற்றி கொடுப்போமே. ஒரு 5 வருஷம் தானே, ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி டிஎம்கே போட்டுருந்தீங்க. இதுவரை ரொம்ப வருஷமா நான் டிஎம்கே தான் போட்டுருந்தேன். இந்த டைம் சேஞ்ச். ஆமாம், கொஞ்சம் சிக்கல்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால டிஎம்கேக்கு இந்த தடவை இது கொஞ்சம் மாற்றி போடுறோம். ஆமாம். நாங்கள் திருவண்ணாமலை. என்ன சேனல்? டெலி பிளாக்ஸ், டெலிவிஷன் 38 வரும். டெலிவிஷன் 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. யார் ஆட்சி பண்ணா நல்லா நினைக்கிறீங்க? யாருக்கு போடா சொல்லுங்க. நீங்க தான் உங்க ஒப்பீனியன். நீங்க யார் என்ன நல்லா நீங்க நினைக்கிறீங்க? மாற்றம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரே மாதிரி இருக்குல்ல, பரவாயில்ல. மாற்றம் இருந்தால் 2 கட்சிக்காரன் பயப்படுவாங்க. மாற்றம்னா யார் எதிர்பார்க்குறீங்க? விஜய் வந்தால் தான் கொஞ்சம் சும்மா சொல்கிறேன். உங்களுக்கு புதுசாக விஜயகாந்த் தான் இறந்துட்டோம். ஒரு வாய்ப்பு கொடுப்போமா? என்ன 5 வருஷம் 5 மாதம் மாதிரி ஓடிடுது. ஆனால் உண்மை 5 மாதம் வந்து 5 இதுக்கு முன்னாடி போட்டால் சூரியனுக்கு போட்டோம். ஆமாம், விஜய்க்கு ஒரு வாட்டி. யாருக்கு எலெக்ஷன்ல? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. யார் ஆட்சி பண்ணா நல்லா நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே. எதனால? போன வாட்டி கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டாங்க. அதனால ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி அது ஒரு சின்ன மாற்றி போடுவோம். இதுக்கு முன்னாடி சரி.